சென்னை மற்றும் காஞ்சிபுரங்களின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் காஞ்சிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தற்போதைய செய்தியாக பார்க்க முடிகிறது. அண்மை நிலவரங்களையும் பார்க்கின்றோம். சென்னையினுடைய கிண்டி, சைதாப்பேட்டை, நந்தனம், கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதேபோல காஞ்சிபுரத்தினுடைய செவிலியமேடு, ஓரிக்கை, கீழம்பி, பொன்னேரிக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. தற்போது பெய்து வரக்கூடிய கனமழையால் அலுவலகத்திலிருந்து வீடுகளுக்கு திரும்புவோருடைய சூழல் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மழை நீர் சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கின்றோம். சென்னை, கிண்டி, சைதாப்பேட்டை, நந்தனம், கோட்டூர்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக செவிலியமேடு, ஓரிக்கை, கீழம்பி, பொன்னேரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். தாமரைக்கணி, உங்களது விவரம். வணக்கம் கோபால். மேற்கு திசையினுடைய காற்று வேகம் மாறுபாடு காரணமாக இன்று முதல் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அந்த தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழையானது இன்று 25 முதல் அடுத்த மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தற்போது சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழையானது தற்போது பெய்ய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டி, கோட்டூர்புரம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது இந்த மழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலுமே தற்போது மழையானது சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அதாவது சென்னையை பொறுத்த வரைக்குமே அடுத்த 24 மணி நேரத்துக்கு மேகமூட்டத்துடன் வானம் காணப்படும். சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்கள் தெரிவித்துள்ள அறிக்கையில தற்போது இந்த மீனவர்களுக்கு ஒரு மிக எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் 1ஆம் தேதி வரை, அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை மன்னர் வளைகுடா, அதுபோல தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் அதை சுற்றிவிட்டிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதி, அந்த பகுதிகளில் ஒரு சூறாவளி காற்று உருவாகி இருப்பதாகவும் அந்த சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், எனவே இந்த பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், இந்த நாட்கள்ல அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை அடுத்துக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரமடம் பேருந்து நிலையம், அது போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இந்த மழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. குறிப்பா நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்த மாலை நேர மழை பெய்ய காஞ்சிபுரம் தற்போது குளிர்ச்சியாக இருப்பதாக அங்கு கூடிய மக்கள் தற்போது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கோபால், தற்போதைய உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.